கடவுளனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி 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 விவசாயி. இன்னைக்கு எல்லாரும் பொங்கல் திருவிழாவை கொண்டாடுறோமே, எதுக்கு கொண்டாடுறோம் தெரியுமா? ஆடி மாசம் விதை விதைச்சு 6 மாசமா பகல் வெயில் மழைன்னு கஷ்டப்பட்டு உழைச்சதுல இன்னைக்கு அறுவடை செய்ய போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. குடும்பம் அந்த கடவுள் எனக்கு எல்லாம் நல்லதை மட்டும் தான் கொடுத்துருக்கிறான். இன்னைக்குதான் மன நிறைவா இந்த பண்டிகையை கொண்டாட போறேன். இன்னும் என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல. என் பொண்ணு 12வது நல்ல மார்க் எடுத்தா. மார்க் எடுத்து என்ன பெருமைப்பட வச்சா. எல்லாருமே இந்த ராமு பொண்ணுதான் பவானி, ராமு பொண்ணுதான் பவானின்னு சொல்றதை விட்டுட்டு பவானி அப்பன் தான் ராமுன்னு சொல்றான். ஒரு அப்பனுக்கு இதை விட்டா வேற என்ன வேணும்? அந்த பெருமையே எனக்கு போதும். சாமி கொடுத்த பெருமை. பவானி ஏதோ மேல் படிப்பு விஷயமா அதை பத்தி ஏதோ அப்ளிகேஷனா நமக்கு என்ன தெரியுது அதெல்லாம் அதை போடுறதுக்காக டவுன் வரைக்கும் போயிருக்கா. எப்ப வருவான்டா தெரியல. நேரம் ஆச்சு. அப்பா அப்பா சொல்லுமா. பவானி வந்துட்டியா? வாமா வா வா சாமி. நீ போன கார் என்னாச்சு? அப்பா ஒரு நல்ல செய்திப்பா. எனக்கு மெரிட்ல மெட்ராஸ்ல சீட் கிடைச்சிருச்சுங்கப்பா. அதுவும் நல்ல காலேஜுங்கப்பா. போனா கண்டிப்பா ஒரு நல்ல வேலைக்கு போய் உங்களை நல்லா பெருமைப்படுத்துவோங்கப்பா. ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியலங்கப்பா. என் சாமி சாமி இது போதும் சாமி. எனக்கு இந்த ஊர்ல என்னை பத்தி என்னென்னமோ பேசுவாங்கப்பா. உங்க அப்ப சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த உன்னை படிக்க வச்சமா. ஆனா உன்னை படிக்க வச்சதுக்கு எனக்கு பெருமையை சேர்த்தமா நீ. சாமி உங்க அம்மாக்காரு உங்க ஆத்தாக்காரு எங்க நடத்தல? ஏன் நானு ஏன் கூலி கட்டவன எங்கடி இருக்க? சீக்கிரம் பிள்ளைங்க சோத்துல வட்டலை போட்டு எடுத்துட்டு வாடி. சாரி வட்டல சோத்தை போட்டு எடுத்துட்டு வாடி. சரிங்கப்பா. அப்ப நானே நாளைக்கு மத்தியானமே கிளம்புங்கப்பா. அப்பதான் அங்க போய் சீக்கிரம் சேர முடியுங்கப்பா. சரி கண்ணு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு போயிட்டு உன்னை பஸ் ஏற்றி விடுறதுக்கு நானும் உங்க அம்மா வரும். சரியா? பவானி நீ போற பஸ் வந்துருச்சுமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துவோ. சரியா? செலவு காசுலாம் வச்சிருக்கியா? வச்சிருக்கிறேங்கப்பா. சரியா? பார்த்து சூதானமா போயிட்டு வா. சரியா? அங்க போய் கண்டிப்பா நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. உனக்கு நல்ல சகோதரர்கள் சகோதரிகள் கிடைப்பாங்க. ஒன்னுக்கும் கவலைப்படாத. எதுனால அப்பா கால் பண்ணுமா உனக்கு நான் என்னைக்கே இருக்கு. சரியா? செலவுக்கெல்லாம் காசு வச்சுக்கா. புடி அப்பா பரவாயில்ல இருக்கட்டுங்கப்பா. எதுக்கு புடி உள்ள சும்மா புடி. சரிங்கப்பா. நீ ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எந்திரிமா எந்திரிமா. பார்த்து போயிட்டு வாமா. ஏ ராணி பாத்தியா உன் பிள்ளைய? உன் பிள்ளை இன்னைக்கு பஸ்ல போறா. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மள ஃப்ளைட்ல கூட்டிட்டு போவோம். உன் புள்ள இதுதான் நான் படிக்க போற காலேஜா? எனக்கு கண்டிப்பா இங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்பா நம்மளை நம்பிதான் இங்க அனுப்பிச்சிருக்காரு. ஏ மாமே அங்க பாருடா ஒரு பச்சை கிளி பக்காவா வருது. ஏய் இங்க வா. ஆனா சொல்லுங்கண்ணா. எது சொல்லுங்கண்ணாவா? ஏ மாமே பட்டி காடுடா. என்னடா வேணும் உனக்கு? நீதான் வேணும். இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்க அப்பா தெரிஞ்சா திட்டுவாரு. உங்க அப்பாக்கு தெரிஞ்சாதானே? எந்த டிபார்ட்மெண்ட்? ஏய் சொல்றி. பிஎஸ்சி பயோடெக்னா. வீடு எங்க இருக்கு? ஆனா எதுனா தெரியுங்க. கேட்டா சொல்லணும். சொல்ல முடியாதோ? ஓடி மாட்டாமையா போயிடுவ. ஊர் போய் சேர்ந்துட்டியாமா? போயிட்டு சேர்ந்து கால் பண்ண
அங்கெல்லாம் சௌக்கியமா எல்லாம் சௌக்கியமா என்னமா ஆச்சு ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்குது அது ஒண்ணு இல்லைங்கப்பா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சுங்கப்பா ஜலதோஷமா சரிம்மா நாளைக்கு காத்தால உன்னை பாக்குறதுக்காக பட்டணத்துக்கு நானும் காத்தா கறி வரும் வரும்போது கறி ரசமும் ஒரு நாள் வேணா பாரு உன்னை பத்தி இந்த ஊரே பேசுதா இல்லையான்னு மட்டும் பாரு சரிம்மா காத்தால வர சரியா சரிங்கப்பா ராணி என்னையாச்சு முன்னைக்கு ஒரு மாதிரி சரியா இல்லையே நாளைக்கு போய் என்னன்னு கேட்கணும் மாமே அத பார்த்ததுல இருந்து மனசுலாம் ஒரு மாதிரி இனி வரும்ல ஒரு கை பார்க்கணும் மாமே ஏய் எங்கடி போற அண்ணா விட்டுறீங்களா தயவு செய்து என்ன விட்டுறீங்களா என்கிட்ட வம்புக்கு வராதுங்கண்ணா என்னடி பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேண்ணா எது பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவியா வாடி அண்ணா 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 விடுங்கண்ணா அண்ணா அண்ணா என்ன விடுங்கண்ணா அண்ணா ஏய் வாடினா வாடி அண்ணா அண்ணா விடுங்க அண்ணா அண்ணா ஏய் வாடி அண்ணா 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 விடுங்கண்ணா அண்ணா அண்ணா விடுங்கண்ணா அண்ணா ஏய் வாடினா வரணும் வாடி ஐயோ அண்ணா இப்ப என்ன பண்ண முடியும் உன்னால யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ கவலை இல்ல சொன்னேன்னு வையன் எல்லாத்தையும் லீக் பண்ணிட்டு வேண்டி என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்பா 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 எல்லாம் படிச்சிருங்கப்பா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா என்னை பத்தி இந்த ஊரே பேசுன்னு சொன்னியப்பா கடைசியில இப்படி பேசுற மாதிரி ஆயிப்போச்சேப்பா என்னால ஒரு பெருமை சேர்ப்பீங்கன்னு சொன்னியப்பா இப்போ பட்டணத்துக்கு எல்லாம் அனுப்பிச்சதுல உனக்கு அசிங்கத்தை சேர்க்க போறேன்ப்பா என்னை மன்னிச்சிருப்பா என்னை மன்னிச்சிருப்பா எனக்கு வேற வழி தெரியலப்பா இந்த அசிங்கத்தை என்னால தாய முடியாது ராணி பாத்தியா எவ்வளோ பெரிய காலேஜ் இதுலதான் நம்ம புள்ள படிக்கதான் முடியும் ஐயோ வா சீக்கிரம் போய் பாப்பா புள்ள வெயிட் பண்ண போகுது வா 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 வரேங்க வரேங்க ஏங்க இழுத்துக்கிட்டே இருக்கேன் பாருங்க ராணி இவ்வளோ பெரிய காலேஜ்ல நம்ம புள்ள எங்க படிக்கிறதுன்னு தெரியல டவர் வேற கிடைக்க மாட்டேங்குது ராணி வாடி என்னங்க என்னங்க அங்க பாருடி ஏதோ கூட்டமா இருக்கு என்னன்னு போய் பாப்போம் வரங்க வரங்க ராணி
யாரோ அங்க படுத்துட்டு இருக்காங்க ராணி. என்னாச்சுன்னு தெரியலையே. ஆமாங்க, வாங்க கிட்ட போய் பாப்போம். ராணி 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 ஏடி அது யாரோ புள்ள மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க? ஐயோ 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 நம்ம புள்ளதாங்க. ஐயோ ஐயோ சாமி, ஐயோ பவானி, எப்பா எப்பா எத்திரிமா எப்பா அப்பா வந்திருக்கப்பா. சாமி என் கண்ணு தொடர்ந்து பாருப்பா. எங்க எங்க என் பிள்ளைய கூப்பிடுங்க. என் பிள்ளைய பார்க்க சொல்லுங்க. ஐயா ஐயா என் பிள்ளைய சொல்லி கொடுங்க. ஐயா என் கண்ணு சாமி என்னவா ஆச்சு? ஐயோ அங்கிள் அங்கிள், பவானிக்கு சாவறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் கொடுக்க சொன்னா. ஐயோ ஐயா 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 என் பிள்ளை அப்பாவி சின்ன சின்ன பிள்ளை ஒண்ணு தெரியாது பச்சை பண்ணி என் பிள்ளை எல்லையா பண்ணி வச்சுக்க. என் பிள்ளை என் பிள்ளை பண்டத்துக்கு போகுது உனக்கு நிறையா மண்ணை எடுப்பாடு சொன்னே. இப்படி பண்ணிடுயே. ஐயோ என் பிள்ளை, என் சாவி, என் குல சாவி. ஐயோ யாரு 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 இதை பண்ணது? யோ யோ ஹே பெருசு, ரொம்ப தேடாத. நான் தான் அது என்ன பண்ணுவேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதையா. புள்ளைய சூப்பரா தான் வளர்த்திருக்க. நீயா ஏன் பண்ண? ஏய் சட்டையில இருந்து கையறா பெருசு. ஏடா ஏயா என் புள்ள உனக்கு என்னையா பண்ணுச்சு? என்ன பண்ணா என்ன பண்ண முடியும்? யார் தெரியும்ல. யாராவாடா இருந்துட்டு போயா. என் பிள்ளை கொள்ளல உன்னை சுப்பாட மாட்டே. என்னடா பண்ணுவ? நல்ல